கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் கூட கர்த்தர் நம்மிடத்தில் பேச விரும்புகிற ஒரு வார்த்தைன்னு பார்த்தோம்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானையரை முறியடிப்பாய் என்றார். இந்த இடத்துல வாசிக்கிறப்ப தெரியும், கர்த்தர் போய் கிதியோன்ட்ட சொல்றாரு, இந்த மீதியானியர் எப்படி இப்படி பரவி இருக்காங்களே, நான் எப்படி முறியடிப்பேன், ஒரு மணிதான் முறியடிக்க முடியும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இஷ்டவிட மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார். அவன் தனியா போகல, ஆண்டவரே நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் ஒன்னு அனுப்புறேன், அதனால நீ மீதியானியர்களை ஒரே மனுஷனை முறியடிக்கிற போல நீ ஜெயிப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப மாம்சத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்துல ஒரு பணபலம் ஆள் பலம் உள்ள இருக்க ஒரு ஆள் நம்மகிட்ட நான் உங்க கூட இருக்கேன் கடைசி வரைக்கும் நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாம் எவ்வளவு தைரியமா இருப்போம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு கிதியோன்ட்ட சொன்னோன்னே அவன் தைரியமா போகிறான். ஆண்டவர் அங்க ஒரு பெரிய மகத்தான ஒரு வெற்றியை தர்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட இருந்து என்ன காரியத்தை செய்ய போகிறான்னு வாசிப்போம். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். எப்படி பகல்ல எப்படி சூரியன் பிரகாசிக்கிறோ அதே போல ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில எழும்பி ஒரு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதியை உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை எப்படி கிதியோனுக்கு பின்னாலே இருந்து காத்துச்சோ, எப்படி அந்த மீதியானியரை முறியடிக்க கர்த்தரவனோட இருந்து எல்லா காரியங்களையும் செய்தாரோ, அதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நீதியை கட்டளையிடுவார். இப்போது கூட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்போ தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ கூட ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து ஆண்டவரே உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒரு வெளிச்சம் ஆண்டவரே உங்க வாழ்க்கையில எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த காரியங்கள்ப்பா விண்ணப்பங்கள் ஜெபங்கள் இருக்க எல்லாவற்றையும் நீர் அப்படியே நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களும் நீர் அவங்க எல்லாரோடு இருந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க ரத்த கோட்டைகளை மாதிரி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.